students, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது exercise 5.1. அதுல வந்து question number 4ல second sum பார்க்க போறோம். எத்தனாவது sum? second sum. ஏற்கனவே போன வீடியோல first sum பார்த்தோம். இப்போ second sum. ஓகே, மூணு பாயிண்ட் கொடுத்தா நான் மூணு பாயிண்ட் கொலினியர் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டான். சொல்லிட்டு என்ன சொல்றான்னா find the value of a கண்டுபிடுறான். a ஓட மதிப்பு காண்கன்றான். கொலினியர் மீன்ஸ் அப்ப ட்ரையாங்கிள் மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்தாவே ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் தான். 3 பாயிண்ட்ஸ் வரது ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஓகே, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறேன். ஏன் 0ன்னு வச்சுக்கிறேன்னா இப்ப பாயிண்ட்ஸ் ஆர் எல்லா மூன்று புள்ளியும் ஒரே நேர்கோட்டில் அமையும்னு சொல்றான். ஒரே பாதையில ஒரே நேர்கோட்டில் அமைன்றதுனால நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறோம். அப்போ சொல்யூஷன் பாருங்க. Solution. Okay. Given the points are collinear. Given the points are collinear. Okay. அப்ப என்னென்ன பாயிண்ட்ஸ் பாருங்க. பாயிண்ட்ஸ் ரஃப் காலத்துல யூஸ் பண்ணிக்கலாம். A 2 minus 2a. அடுத்த பாயிண்ட் a plus 1 2a. தேர்ட் பாயிண்ட் minus 4 minus a, 6 minus 2a எழுதினேன். ஏன் ரஃப் காலத்துல நான் இதை எழுதிக்கிட்டேன்னா நம்ம x1 x2 கண்டுபிடி ஈஸியா இருக்கு. ரஃப் ஒர்க். அப்போ x1ன்ற பாயிண்ட் எதுங்க? இது x1, இது x2, இது x3, இது y1, y2, y3, yn. இப்போ இங்க கவனிங்க. collinear, given the points are collinear, அப்ப area of the triangle equals area of a triangle equals 0. Area of the triangle equal to 0. அப்ப area of the triangle என்ன formula? Of x1 x2 x3 x1 ன்னு சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் y1 y2 y3 y1 ஈக்குவல் டு 0. இதுல நம்ம என்ன பண்றோம்? x1 x2 x3 இதோட பாயிண்ட்ஸ் எடுத்து இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம், ஃபில் பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே. ஆஃப் x1 என்றது என்னங்க? a. x2 minus a plus 1. x3 minus 4 minus a. Then x1 a. ஓகேங்களா? அடுத்தது y1 வந்து 2 minus 2a. y2 2a. Then y3 6 minus 2a. y1 2 minus 2a equal to 0. நம்ம a cross multiply பண்ணிக்கலாம். a into 2 இங்க என்ன இருக்கு? 1 into 2 are 2. a into a square plus இது பாருங்க minus a plus 1 6 minus 2a plus இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். minus 4 minus a into 2 minus 2a. இது ஒரு bracket minus, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க.
2 minus 2a into minus a plus 1 இது மல்டிப்ளை பண்ணா plus 2a minus 4 minus a 2a இது மல்டிப்ளை பண்றோம் அடுத்தது plus a 6 minus 2a equal to 0 இதுக்கு முன்னாடி இந்த ஆஃப் அப்படியே வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத நம்ம சிம்பிளை பண்ணலாம் ஓகே இப்போ பிராக்கெட்டுக்குள்ள இருக்க சிம்பிளை பண்ண 2a ஸ்கொயர் இந்த பிளஸ் மைனஸ் a எடுத்துக்கிட்டு 6 மைனஸ் 2a மல்டிப்ளை பண்ணலாம் அடுத்தது பிளஸ் 1 எடுத்துக்கிட்டு 6 மைனஸ் 2a மல்டிப்ளை பண்ணலாம் பிளஸ் மைனஸ் 4 எடுத்துக்கிட்டு 2 மைனஸ் 2a மல்டிப்ளை பண்ணலாம் அடுத்தது மைனஸ் a எடுத்துக்கிட்டு மல்டிப்ளை 2 மைனஸ் 2a மல்டிப்ளை பண்ணலாம் ஓகேங்களா இது இந்த பிராக்கெட் இது முடிஞ்சிடுச்சு அப்புறம் இந்த மைனஸ் இது 2 எடுத்துக்கிட்டு மைனஸ் a பிளஸ் 1 மல்டிப்ளை பண்ணலாம் அடுத்தது மைனஸ் 2a எடுத்துக்கிட்டு மைனஸ் a பிளஸ் 1 மல்டிப்ளை பண்ணலாம் தென் பிளஸ் பிளஸ் 2a எடுத்துக்கிட்டு அப்படியே மைனஸ் 4 மைனஸ் a மல்டிப்ளை பண்ணலாம் பிளஸ் a எடுத்துக்கிட்டு 6 மைனஸ் 2a மல்டிப்ளை பண்ணலாம் ஈக்குவல் டு 0 இங்க என்ன இருக்கு 1/2 இந்த 2 எடுத்து நீ மல்டிப்ளை பண்ணி ஒரே ஆன்சர் 2 into 0 0 கூட காட்டிட்டு வரலாம் அந்த 2 போடாமே வரலாம் ஓகேங்களா நான் உங்களுக்கு போட்டுட்டே வரேன் ஓகேங்களா இப்போ இந்த பிராக்கெட்ல இருந்து நம்ம இது பண்ணலாம் ஓகேங்களா இப்போ இத 1/2 அடுத்த ஸ்டெப் இப்போ இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளை பண்ணாங்களா இதான் இப்போ இந்த 2 into 0 மல்டிப்ளை பண்ணா 0 ஆயிடுதுங்க அப்போ 2 இப்போ 2a ஸ்கொயர் இந்த மைனஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க மைனஸ் 6a மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 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 2a ஸ்கொயர் அப்புறம் 1 எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க பிளஸ் 6 மைனஸ் 2a அடுத்து இந்த மைனஸ் 4 எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க மைனஸ் 4 into 2 சார் 8 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 4 2s are 8 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 4 2s are 8 அடுத்தது மைனஸ் மைனஸ் 2a மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 2a ஸ்கொயர் இது ஒரு பிராக்கெட் அடுத்தது மைனஸ் இங்க எழுதுறங்க இடம் போதுல 2 இதை எடுத்து அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க 2 minus 2a plus 2 plus into minus minus 2a 2 ones are 2 அடுத்து இது minus 2a பண்றோம் minus into minus plus minus into minus plus 2 into a 2a square okay plus into minus minus 2a
அடுத்தது இங்க மல்டிப்ளை பண்றோம். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 4 2s are 8a. ஓகே, இது பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 2a ஸ்கொயர். அடுத்து இது இந்த பிராக்கெட் ரிமூவ் பண்றோம். ஓகே, இந்த பிராக்கெட்டை மல்டிப்ளை a இன்டு 6 6a. அடுத்தது மைனஸ் 2a ஸ்கொயர் equal to 0 into 2 equal to 0 into 2 னு எழுதுறோம். இப்போ இந்த பிராக்கெட்ல சிம்பிளை பண்ண முடியுதா பாருங்க. எதனா கேன்சல் ஆகுதா பாருங்க. எல்லாத்தையும் சுருக்கலாம். இங்க 2a ஸ்கொயர், இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ், அப்ப என்ன ஆகுது 6a ஸ்கொயர்னு எழுதுறோம். ஓகே, மைனஸ் 6a, இதுவும் மைனஸ் 2a, இங்க மைனஸ் 2a, அப்ப 2 4 10 மைனஸ் 10a வரும். ஓகே, இதுவும் முடிச்சிட்டோம். அடுத்தது இங்க பாருங்க, மைனஸ் 6a மைனஸ் 2a மைனஸ் 2a, இங்க ஒரு பிளஸ் 8a இருக்கு இல்லையா, பிளஸ் 8a. ஏலாம் முடிச்சிட்டோம். ஓகேங்களா, ஏ முடிச்சிட்டோம், ஏ ஸ்கொயர் முடிச்சிட்டோம். அப்புறம் கான்ஸ்டன்ட் பார்க்கணும். கான்ஸ்டன்ட் எங்க இருக்குன்னா பிளஸ் 6 மைனஸ் 8 பிளஸ் 6 மைனஸ் 8 இந்த பிராக்கெட் முடிஞ்சிச்சு. மைனஸ் மைனஸ் இப்ப இந்த பிராக்கெட்ல இருக்கிறத பாருங்க, மைனஸ் 2a, இங்க ஒரு மைனஸ் 2a இருக்கு, இங்க ஒரு மைனஸ் 2a இருக்கு, வேற எங்க இருக்கு, இங்க ஒரு 8a இருக்கு. 2 4 12, அப்போ மைனஸ் 12a. அடுத்து பிளஸ் 6a. இப்ப ஏலாம் முடிச்சிட்டோம். அடுத்து ஏ ஸ்கொயர் பார்த்தோம். ஏ ஸ்கொயர் எங்க இருக்கு, இங்க ஒரு பிளஸ் 2a ஸ்கொயர், இங்க பிளஸ் 2a ஸ்கொயர், அந்த பக்கம் என்ன இருக்கு மைனஸ் 2a ஸ்கொயர். இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுது. கேன்சல் ஆயிட்டு என்ன நிக்குது, மைனஸ் 2a ஸ்கொயர், இது மட்டும் தான் நிக்குது. ஓகே, அடுத்து கான்ஸ்டன்ட் பார்க்கிறோம். கான்ஸ்டன்ட் இங்க 2, வேற எங்கன்னா இருக்கா பாரு நம்பர், இல்ல, பிளஸ் 2 ஈக்குவல் டு 0 into 2 0 னு எழுதிக்கிறோம். ஓகே பிள்ளைகளா, இப்ப என்ன பண்ண போறோம்னா மறுபடியும் பாருங்க, இந்த பிராக்கெட்ல இருக்கு 6a ஸ்கொயர், இது ரெண்டும் பண்ணா மைனஸ் 2a மைனஸ் 10a உள்ளது பிளஸ் 8a லெஸ் பண்ணா மைனஸ் 2, இங்க வந்து மைனஸ் 2 மைனஸ் இந்த பிராக்கெட்ல பாருங்க, இது என்ன ஆகுது மைனஸ் 6a வருது, மைனஸ் 12a வருது, பிளஸ் 6a லெஸ் பண்ணா மைனஸ் 6a. அடுத்தது மைனஸ் 2a ஸ்கொயர் பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்ப இந்த பிராக்கெட்டை ரிமூவ் பண்ண போறோம். இந்த மைனஸ் எடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ண போறேன். இந்த மைனஸ் எடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ண, அப்ப 6a ஸ்கொயர் மைனஸ் 2a மைனஸ் 2 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 6a மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 2a ஸ்கொயர் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஈக்குவல் டு 0. அதாவது பக்கத்திலே அதாவது எடுத்து வந்து எழுதிக்கலாம். இப்போ 6a ஸ்கொயர் வேற எங்க இருக்கு, 6a ஸ்கொயர் இங்க இருக்கு, ஒழுங்கா எழுதிக்கிறோம். 2a ஸ்கொயர் ரெண்டு முடிச்சிட்டோம். அடுத்து 2a எல்லாம் எடுத்து பக்கத்துல எழுதிக்கிறோம். மைனஸ் 2a, அடுத்தது பிளஸ் 6a எழுதிட்டோம். அடுத்தது கான்ஸ்டன்ட் எழுதிட்டோம், மைனஸ் 2 மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, இப்போ 6a ஸ்கொயர் இது ஆட் பண்ண என்ன வருது 8a ஸ்கொயர், 8a ஸ்கொயர். இது ரெண்டுத்துல பாருங்க பிளஸ் 4a, இது ரெண்டும் மைனஸ் தானே, மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 ஈக்குவல் 0. இப்போ டிவைட் 4 on both sides. 4ஆல் இருபுறமும் வகுக்கிறோம். வகுத்தா என்ன வருதுன்னு பாருங்க. இப்ப வகுக்க போறோம். 8a ஸ்கொயர் டிவைடட் பை 4 பிளஸ் 4a டிவைடட் பை 4 மைனஸ் 4 டிவைடட் பை 4
equal to 0. ஓகேங்களா? இப்போ டிவைட் பண்ணிருக்கோம். இப்போ இப்போ கேன்சல் பண்ணலாம். இது கேன்சல் பண்ணி முறை 2 டைம்ஸ், இது 1 டைம், இது 1 டைம். அப்ப என்ன நிக்குது? 2a ஸ்கொயர் பிளஸ் a1a minus 1 equal to 0. இப்போ இது ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. அப்ப ஃபேக்டரைஸ் பண்ண 2 into மல்டிப்ளைங்க பாருங்க. 2 into minus 1 மல்டிப்ளை பண்ணா minus 2. ஓகே, minus 2 இல்ல கவனிங்க, இங்க என்ன இருக்கு? 1 இருக்கு. மல்டிப்ளை பண்ணா minus 2 வரணும், ஆட் பண்ணா 1 வரணும். அப்படிப்பட்ட நம்பர் பாருங்க. 2 1 பிளஸ் இன்டு மைனஸ், மைனஸ் 2 1s are 2. இது ரெண்டு ஆட் பண்ணா 1. அப்போ இதை எப்படி பிரிக்கலாம்னா 2a ஸ்கொயர் பிளஸ் 2a மைனஸ் 1a மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 எழுதலாம். இப்ப இது ரெண்டுத்துல என்ன காமனா இருக்கு? 2a காமனா இருக்கு. அப்ப a பிளஸ் 1 ஒரு பிராக்கெட். இது ரெண்டுத்துல என்ன காமனா இருக்கு? மைனஸ் 1 காமனா இருக்கு. அப்போ a பிளஸ் 1 ஈக்குவல் டு 0 எழுதலாம். இப்போ 2a மைனஸ் 1 ஃபேக்டர், 2a மைனஸ் 1 ஒரு ஃபேக்டர், a பிளஸ் 1 ஒரு ஃபேக்டர் ஈக்குவல் டு 0. That means 2a minus 1 equal to 0. 2a minus 1 for a plus 1 equal to 0. அடுத்த ஸ்டெப், இது ரஃப் ஒர்க், இது ரஃப் ஒர்க். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் பாருங்க. 2a minus 1 equal to 0 னா அப்ப 2a equal to இந்த பக்கம் வரும்போது plus 1, 2a equal to 1. அப்போ a equal 1 by 2. அடுத்தது பாருங்க, a plus 1 equal to 0. அப்போ a equal to minus 1. ஓகேங்களா? புரியுதுங்களா? அப்ப a ஓட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். a ஓட மதிப்பு என்ன? 1 by 2 1 minus 1. Therefore the value of a equal 1 by 2 or minus 1. ஓகே பிள்ளைகளா? இப்ப அழகா ஆன்சரு எடுத்துன்னு வந்துட்டோம். ஓகேங்களா? இப்போ இந்த விட சரியா இல்லைன்னு செக் பண்ணதுனா கூட நீங்க இதெல்லாம் ஒன்றுல சப்ஸ்டிட் பண்ணி இந்த இதுலயே கூட சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இது இடத்துல சப்ஸ்டிட் பண்ணா ஈக்குவல் 0 வருங்க. பாருங்க, ஏவோட மதிப்பு 1 by 2, இங்க எடுத்து கேன்சல் பண்ணா இங்க பிளஸ் 1, இது மைனஸ் 1, 0 வந்துடுச்சு. அப்ப இது கரெக்ட். இது மைனஸ் 1 எடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க, 0 வந்துடுச்சு. ஓகே, ஏவோட மதிப்பு 1 by 2 அல்லது மைனஸ் 1. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதை மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோல அடுத்த எக்ஸாம்பிள் சம்முடன் சந்திப்போம். அதுவரை காத்திருப்போம். பாய்.